எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, "உன்னுள் கடவுள்" அப்படிங்கிற தலைப்புல அனைவருக்கும் பலன்கள், புத்தாண்டு பலன்கள், ராசி பலன் இல்லைங்க. அனைவருக்கும் பொதுவான புத்தாண்டு பலன்கள். அந்த தலைப்புல தான் பேச போறோம். சரிங்க, விஷயத்துக்கு வருவோம். நான் புது வருஷம் பொறக்க போகுது. நமக்கு ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஞானிய சந்திக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போனேன். அப்படி காட்டுக்குள்ள போனா, அந்த ஞானி என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு, "என்ன தம்பி, இன்னைக்கு என்ன விஷயமா வந்திருக்க? திடீர்னு இப்போ வந்திருக்க? சரி, வந்த விஷயம் என்ன? அத சொல்லு" அப்படின்னாரு. நான் இருந்துகிட்டு, "சாமி புது வருஷம் பொறக்க போகுது. நான் புதுசா என்ன முயற்சிலாம் செய்யலாம்? ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள பார்க்கறதுக்கு வந்திருக்கேன்." இந்த மாரி நான் சொல்றேன். அதுக்கு உடனே அவர் வந்துட்டு, "நான் ராசி பலன்லாம் சொல்ல மாட்டேன் தம்பி. அந்த மாதிரி ஆளு நான் இல்ல. என்கிட்ட நீ ராசி பலன்லாம் எதிர்பார்க்காத." அப்படின்னாரு. "சாமி நான் ராசி பலன்லாம் உங்ககிட்ட கேட்கறதுக்கு வரல. நீங்க ராசி பலன் பார்த்து சொல்ற ஆளும் நீங்க இல்லன்னு எனக்கு தெரியும். நான் எனக்கு புத்தாண்டு பலன்களா நான் என்னலாம் மாத்திக்கணும், நான் என்ன மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன். என்னுடைய நிறை குறைகள் என்னன்னு எனக்கு தெரிஞ்சத விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். அதுக்காக உங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க என்ன என் மேல குறை சொல்றீங்க? நான் இதெல்லாம் சரி செஞ்சுக்கணும்." அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன் சாமி. நான் ராசி பலன்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு போக வரல. அத முதல்ல நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ராசி பலன் சொல்ல மாட்டீங்கன்றது எனக்கு எப்பவோ தெரியும். முறை நீங்க பேசுனீங்க பாருங்க, அப்பவே எனக்கு தெரியும். சரிங்களா? இப்படி நான் குதர்க்கமா பேசவும் உடனே அவர் வந்துட்டு, "நல்லா பேச கத்துக்கிட்டு தம்பி. இங்க வந்து தான் பேசுறியா? இல்ல இதுக்கு முன்னாடி இப்படி தான் பேசுவியா?" அப்படின்னாரு. நான் வந்துட்டு, "இல்ல சாமி நான் எதார்த்தமா இப்படி தான் பேசுவேன். என் மனசுல பட்டத பேசிருவேன். நீங்க விஷயத்த சொல்லுங்க." நான் என்ன கேட்டேன், "இந்த புது வருஷம் பொறக்க போகுது. எனக்கு ஏதாவது ஒரு நாம என்ன மாத்திக்கணும், புதுசா ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நெனைக்கிறேன். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க." அப்படின்னேன். அதுக்கு அவர் வந்துட்டு, "தம்பி, உனக்கான வழி உன்கிட்ட தான் இருக்கு. இப்போ உனக்கு நான் ஏதாவது சொல்லணுமா? இல்ல பொதுவா எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது சொல்லட்டுமா?" அப்படின்னாரு. நான் வந்துட்டு, "சாமி எனக்கு மட்டும் சொன்னாலும் சந்தோஷம் தான். இல்ல பொதுவா எல்லா மனுஷங்களுக்கும் சொன்னாலும் சந்தோஷம் தான். அதுல எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? சாமி நீங்க எனக்கு மட்டும் சொல்றத விட, எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது இந்த புது வருஷத்துலருந்து ஏதாவது ஒரு மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க எல்லாருக்கும் சேர்த்தே சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நாங்க மனுஷங்க என்ன மாத்திக்கணும்? உங்க பார்வையில நாங்க என்ன மாத்திக்கணும்னு நெனைக்கிறீங்க? அத சொல்லுங்க" அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவர் இப்படி சொல்லத் தொடங்குனாரு. "தம்பி, உன் வாழ்வெனும் மரம் துன்பம் எனும் இலையுதிர் காலத்தில் உள்ளபோது, அதைப் பார்த்த மற்றொருவர், உன்னை எதிரியாக பார்க்கும் மற்றொருவர், அதைப் பார்த்தபோது மரம் பட்டுப் போய்விட்டதாக எண்ணி, இப்பொழுது இந்த மரத்திற்கு தீ மூட்டினால் மரம் பக்குவமாக எரியும் என்று எண்ணிக்கொண்டு தீங்கு எனும் தீயை மூட்டுவார். எரிவது மரம் அல்ல, மாறாக மரக்கிளையில் உள்ள காய்ந்த சுள்ளிகளே என்பதை மறந்து மூடன் போல் சிரித்துக் கொண்டிருப்பான். நீயும் மூடன் போல் நம் வாழ்வெனும் மரம் எரிகிறதே என்று நிதமும் நித்திரை இல்லாமல் உன் மனம் அதையே நினைக்க, அதனால் உன் வாழ்வெனும் மரம் புகைந்து கருகிக் கொண்டிருக்க, பின்புதான் எரிந்தது மரமல்ல, மாறாக மரக்கிளையில் உள்ள காய்ந்த சுள்ளிகள் எனும் உறவுகளோ உடைமைகளோ என்பதை உன் மனம் உணரும் மெல்ல." இந்த மாதிரி அவரு கவித்துவமா பேசினாரு. உடனே நான் இருந்துகிட்டு, "சாமி, புலவர் மாதிரி பேசாதீங்க. நான் ஒண்ணும் கவிஞர் கிடையாது. நீங்க சொன்னத புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு புரியும்படி எளிமையா சொல்லுங்க." அந்த மாரி நான் சொன்னேன். உடனே அவரு சிரிச்சுக்கிட்டே, "உனக்கு புரியும்படி சொல்லணுமா? சரி, சொல்றேன் பாரு. உனக்கு தான் மந்த புத்தியாச்சே. தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோ." இப்படி நக்கலாவே அவரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு. என்ன மாதிரியே பேசினாரு. உடனே நானும், "சரிங்க சாமி, சொல்லுங்க." அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு, "தம்பி, நீ கஷ்ட காலத்துல இருக்கிறப்போ, இல்ல இல்ல, நீ மட்டும் இல்ல. மனுஷனா பொறந்த எல்லாருமே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிற காலத்துல இருக்கிறப்போ, அப்பதான் அவரால தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு. இவரால தான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு. அதனால தான் என் வாழ்க்கையே இன்னைக்கு நாசமா போச்சு." அப்படின்னு புடிக்காதவங்க யாராவது செஞ்ச கெட்டத நெனச்சுக்கிட்டு, அதையே நெனச்சுக்கிட்டு, உன் வாழ்க்கைய நீ தொலைச்சுட்டு நிப்ப. ஆனா உண்மை அது இல்ல. இந்த மாதிரி அதையே நெனச்சுக்கிட்டு யார் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முட்டாள் தான் புலம்பிட்டு இருப்பான். சரியா? ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ அதே மாதிரி உன்ன பிடிக்காதவங்க யாராவது இந்த துன்ப காலத்துல, கோடை எனும் துன்ப காலத்துல நீ இருக்கும்போது, எல்லா கிளைகளும் காய்ந்து போன மாரி தான் தெரியும். அந்த நேரத்துல மேலும் உனக்கு துன்பத்த குடுத்தா, இதோட நீ எரிஞ்சிடுவ. உன் வாழ்க்கை எனும் மரம் இதோட தீங்கெனும் தீயில முழுசா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீய மூட்டுவாங்க. அதாவது மேலும் உனக்கு துன்பத்த தருவாங்க. ஏதோ ஒரு வகையில. அப்படி துன்பத்த தரும்போது, அந்த சுள்ளிகள் மட்டும் தான் எரியும். புரியுதா? முழு மரமும் எரியாது. அந்த சுள்ளிகள் மட்டும் எரியும்போது, திரும்பவும் உன் மரம் பூத்து குலுங்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த சுள்ளிகள் எல்லாம் காய்ந்த சுள்ளிகள் எல்லாம் இருக்கவே இருக்காது. எரிஞ்சு போச்சுல்ல. அப்போ அந்த மரம் பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்? அழகா தெரியும். பூத்து குலுங்கும்போது. அதுவே ஒரு முட்டாள் என்ன நினைப்பான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம வாழ்க்கையில தீங்கணும் தீய மூட்டிட்டாங்க. அவ்வளோதான் மரம் பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா எரிஞ்சது மரம் இல்ல. மாறா அந்த காய்ந்த சுள்ளிகள் மட்டும் தான் எரியும். ஆனா உன்னுடைய எதிரிகள் உனக்கு செஞ்சு கெட்டதே நீ நினைச்சிட்டு இருக்கும்போது, சுள்ளிகள் மட்டும் எரியாது. மாறா மரமே புகைஞ்சிட்டு இருக்கும். அந்த புகையிறது உனக்கு தெரியாது. எப்படி? எரியிறது மட்டும் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியும்.
ஆனா உள்ளுக்குள்ளேயே நீ அதே நினைச்சிட்டு இருக்கும்போது, அந்த கசப்பான விஷயங்கள நீ நினைச்சிட்டு இருக்கும்போது, உன் வாழ்க்கையில இருக்கிற நாட்களும் எப்படி கசப்பான நாட்களா மாறுமோ, அந்த மாதிரி அந்த காய்ந்த சுள்ளிகள் அப்படியே புகைஞ்சுகிட்டு உன் மரத்த எப்படி அழிக்குமோ, அதே மாதிரி உன் வாழ்க்கை எனும் மரத்தில் இருக்கிற மீதி நாட்கள, அந்த கசப்பான விஷயங்கள நீ நினைச்சிட்டு இருக்கும்போது, உன் வாழ்க்கைய நீயே எரிச்சிடுற. உன்னுடைய எதிரிகள் பத்த வச்சது அந்த காய்ந்த சுள்ளிகள மட்டும் தான். நீ உன்ன நீயே எரிச்சுக்கிறதுக்கு காரணம், அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான். புரியுதா? எதிரிகள் பத்த வச்சது உன் வாழ்க்கை எனும் மரத்துக்கு இல்ல. மாறா, உன்னோட நிலையா நிக்காம போற ஒரு தொழிலுக்கோ, இல்ல உன்னுடைய உறவுகளுக்கோ, அது நிலைச்சு நிக்காம போற விஷயத்துக்காக மட்டும் தான் அவங்க பத்த வைப்பாங்க. அது என்னைக்கு இருந்தாலும் அவங்க பத்த வைக்கலனாலும், அந்த காய்ந்த சுள்ளிகள் அதுவா ஒரு நாளைக்கு கீழ விழுந்திருக்கும். மரத்துலருந்து தங்கியிருக்காது. அவரு இந்த மாதிரி விளக்கமா சொல்லவும், உடனே நான் வந்து அவர்கிட்ட, "சாமி, நீங்க சொன்னத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, "மனிதனை மனிதன் பழிவாங்கும் எண்ணத்தை விடுத்து, உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து, அதில் உன் பயணத்தை நடத்து. பின்பு உன் வாழ்வெனும் மரத்தில் வெற்றி எனும் பூக்கள் பூப்பதை பார்த்து, இந்த பிரபஞ்சம் வெற்றி எனும் பூக்களை மாலையாக தொடுத்து உன் கழுத்தில் போடுவதை பார்த்து, உன் எதிரியும் ஒரு கணம் உன்னை பார்ப்பான் அவன் கண்கள் பூத்து." இந்த மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் உடனே அவரு புன்முறுவலோட என்ன பார்த்துட்டு, "தம்பி, நான் கூட ரொம்ப பெருசா விளக்கமா சொன்னேன். ஆனா நீ ரொம்ப எளிமையா, சாதாரணமா சொல்லி முடிச்சிட்டப்பா. எல்லாருக்கும் புரியும்படி சொல்லிட்ட. இதுதான்ப்பா. நீ கூட கவிஞன் தான்ப்பா." அந்த மாரிலாம் பேசினாரு. உடனே நான் இருந்துகிட்டு, "சாமி, கவிஞர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கான தகுதி எனக்கு இல்ல. அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கற்பனையாளன் வேணும்னா சொல்லலாம். கவிஞர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கான தகுதி எனக்கு இல்ல." ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க என்ன சொன்னீங்களோ, அத சுருக்கி ஏதோ எனக்கு புரிஞ்ச மாரி, தெரிஞ்ச மாதிரி சொன்னேன். அவ்வளோதான். மத்தபடி இப்ப நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே முழு பொறுப்பும் நீங்க தான். உடனே அவரு வந்துட்டு, "தம்பி, ரொம்ப தெளிவா பேசுறப்பா. சரி, சரி. எது எப்படியோ. இனிமே நீ இல்ல. மனுஷனா பொறந்த யாரும் பழிவாங்கும் எண்ணத்த விட்டுருங்க. அடுத்த வேலைய பார்க்க போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போக முடியும். இனி வரும் புது வருஷத்துல இத தான் நீ கடைபிடிக்கணும்." அப்படின்னாரு. "கண்டிப்பா சாமி. இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் மட்டும் இல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க சொன்னத தான் வேத வாக்கா எடுத்துக்கிட்டு நான் கடைபிடிக்க போறேன்." "சரிங்க சாமி. நான் இங்கருந்து புறப்பட்டு போகட்டுமா? எனக்கு நேரமாகுது. இன்னைக்கு நான் உங்கள பார்க்கறதுக்கு வந்தது நேரமாயிருச்சு. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு சாமி. நான் இங்கருந்து புறப்பட்டு போறேன். இன்னொரு நாளைக்கு நான் உங்கள வந்து சந்திக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. சரிங்க நண்பர்களே. இந்த கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்க கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. நல்ல விஷயங்கள மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வேறொரு தலைப்போட. நன்றி, வணக்கம்.